கர்த்தர் நல்லவர். கர்த்தர் சோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவதாக. அருமையான பிரைஸ் டிவி நேயர்களே, உங்கள் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அருமையான பிரைஸ் டிவி சார்பாக நடைபெறும் இந்த ஜெபத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அதிகமாக ஜெபிக்கவும், இன்னும் அதிகமாக துதிக்கவும், கர்த்தர் நாமத்துக்கு மகிமைக்காக ஜெபிக்கவும் கர்த்தர் தாமே உங்களுக்கு அதிகமான கிருபையும் நல்ல ஜெபத்தின் மேலே ஒரு வாஞ்சியும் கர்த்தர் தருவாராக. கர்த்தர் சோத்திரம். ஜெபம் என்பது அது ஒரு மகிமையான ஒரு அனுபவம். தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம். ஒரு நாளிலே தேவன் அவர் உருவாக்கின தேவ பிள்ளைகளோடு பேசுவதற்காக அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். எத்தனை அன்புள்ள தேவன்! ஆனால் அவர்களோ தேவனுடைய கண்களுக்கு மறைவாக ஒளித்து கொண்டார். அவர் கூப்பிட்டார், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? மகனே, நான் உருவாக்கினேன் ஜனமே எங்கே இருக்கிறான்னு கேட்டார். நான் ஒளித்திருக்கிறேன்னு சொன்னான். தேவனோடு பேசுவதற்கு எனக்கு முடியவில்லை. சோத்திரம். அப்படிப்பட்ட நிலைமை எனக்கோ ஜெபத்தில் பங்கு பெற்ற யாருக்கும் வராதபடி கர்த்தர் காப்பாராங்க. சோத்திரம். நம்ம கர்த்தரோடு ஜெபிக்க நமக்கு அதிகமான கிருபை தரணும். ஜெபம் தேவனோடு நெருங்குகிற ஒரு அனுபவம். ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். அது எத்தனை உண்மைதான். என்னுடைய மனந்திருப்பு கொண்டுள்ள அனுபவம் அதான். தவறு செய்தால், தப்பு செய்தால் ஜெபிக்க முழங்கால் போட்டால் ஜெபம் வராது. சோத்திரம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் அன்றைக்கி கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம். கொஞ்சம் 4 வார்த்தை மனந்திருப்பு முன்னால் 4 வார்த்தை சொல்லி அம்மா அப்பா சொல்லி தந்தபடி கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோமேன்னு தோணும். சோத்திரம். பிரச்சனை வரும்போது, பயம் வரும்போது கொஞ்சம் ஜெபிக்க தோணும். சோத்திரம். சரி, எல்லாருக்கும் அப்படிப்பட்ட கிருபையும் தெய்வ பயத்தையும் தந்து கர்த்தர் நம்மை அதிகமாக அவருக்கு ஜெபிக்க இன்னும் அதிகமான கிருபையை தருவாராக. ஜெபம் பண்ணுமா? அன்பின் பரிசுத்தமான தேவனே, ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்துக்காக சோத்திரம். ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இன்னும் அதிகமான கிருபையை தாரும். ஜெபம் என்ற அந்த மகிமையான அனுபவம், தேவனோடு பேசுகிற அனுபவம், தேவனோடு இன்னும் நெருங்குகிற அனுபவம், ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிற அனுபவத்தை உங்களுடைய பிள்ளைகளை தந்து பலப்படுத்துவீராக. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தொடர்ந்து ஜெபிக்கவும், துதிக்கவும், தனி ஜெபம் பண்ணவும், வேதம் வாசிக்கவும், கர்த்தரோடு நடந்து உடைய மகிமையான ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஜீவிக்க, இந்த உலகத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவரே சோத்திரம். உலக மாமிசம் பிசாசின் பலங்களை மேற்கொண்டு ஜெயித்தவர்களாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை தாரும். எல்லா தடையிலும் மாற்றும் தேவ கிருபை சூழ்ந்து வரட்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஜெபத்திற்கு ஆதாரமாக நம்ம தினந்தோறும் ஒரு வேத பகுதி வாசிக்கிற போல இன்றைக்கும் ஒரு வேத பகுதியை கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டு வரார். கர்த்தர் சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவருடைய நாம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படட்டும். சோத்திரம். கர்த்தர் மகா பெரிய காரியங்களை செய்கிறார். தாவீது தன்னுடைய அனுபவத்தில் அநேக காரியங்கள் எழுதி வைத்திருக்கிறார். ஜெபத்தை குறித்து, வேண்டுதலை குறித்து. இந்த நாளில் ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். சங்கீதம் 25வது சங்கீதத்தில் என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். சங்கீதம் 25:18. ஆண்டவரே, என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், என்மேல் இரக்கமாயிரும். என் அருமையான வார்த்தை. ஆண்டவரே, என்மேல் நோக்கமாகி, அது என்னை பார்த்து எனக்கு இறங்கும். ஆண்டவரே, என்னை பார்த்து எனக்கு இறங்கும். நம்ம தேவையில் ஜெபம் பண்ணுவோம்ல, ஆண்டவரே என் நிலைமையெல்லாம் உமக்கு தெரியும். ஆண்டவரே, என் நிலைமையை பார்த்து என்னை ஆசீர்வதிங்கப்பா. கடுமையான போராட்டத்தில் நான் மிகவும் வியாகுலப்படுகிறேன் ஆண்டவரே, மிகவும் நெருக்கப்படுகிறேன் ஆண்டவரே. இந்த பயங்கரமான போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலைத்தார். இந்த குடும்பத்தை நான் அற்பமாக பார்க்கப்படுகிறேன் ஆண்டவரே. மேலிஷரிடத்தில் நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்கிறது ஆண்டவரே. எனக்கு இறங்கும், என்மேல் நோக்கமாக எனக்கு இறங்கும். அந்த நேரங்களில் சங்கீதத்தை வாசிக்கும் போது எத்தனை ஆறுதல், எத்தனை தேர்தல். சங்கீதக்காரனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எத்தனை கோடி வேரை உலகத்தில் ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறது நான் பார்க்கணும். அந்த வாயிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவருடைய அனுசரணையோடு, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிருபையோடு அவர் எழுதி வைத்திருக்கிற மேன்மையான வார்த்தைகள் எத்தனை மேன்மையானது.
எத்தனை மகிமையானது! ஆறுதலின் வார்த்தைகள். அதை வாசிக்கும்போது நமக்கு ஒரு ஆறுதல் உண்டாகும், நமக்கு ஒரு தேறுதல் உண்டாகும், நமக்கு ஒரு விசுவாசம் உண்டாகும். என் ஆண்டவரை கைவிட மாட்டார், நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், தாவீதை கைவிடாத தேவன் என்னையும் கைவிட மாட்டார் சொல்லி. ஏன்னா தாவீதுக்கு நிறைய யுத்தம் வந்தது, அந்த வாழ்க்கை முழுவதுமே யுத்தம்தான். வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த வாழ்க்கை முழுவதும் யுத்தம்தான். ஆனால் ஒரு யுத்தத்திலையும் அவன் தோல்வி பெற்றதே இல்லை, எல்லா யுத்தத்திலும் ஜெயம். ஒரு நாளிலே சிக்லாக்கிலே தனக்குரிய எல்லாவற்றையும் மனைவிகள், பிள்ளைகள், தன்னோடு இருந்தவருடைய எல்லாருடைய குடும்பமும் பொருட்களும், தான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவதற்கு சேர்த்து வைத்த பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் விட்டார்கள். வேதம் சொல்லு, தாவீது கடுமையாக ஆளுதான். அவனுக்கு எவ்வளவு பலம் உணர்ந்தோ அத்தனை பலத்தையும் உபயோகித்து அழுதான். அப்போ எப்படி அழுதிருப்பான் என்பதை கொஞ்சம் சிந்தித்தான் நம்ம உணர்ந்து கொள்வோம். அந்த அனுபவத்தின் மூலமாக கடந்து செல்கிறவர்களுக்கு அது தெரியும். சோதனம் அவ்வளோ அழுதான். கூட இருந்தவர்களே இவனை கொண்டு விட வேண்டும், இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை, இவனை கொண்டு விட வேண்டும் என்று தான் நினைத்தார்கள். அழுதான். அந்த நேரத்தில் கர்த்தருக்கு ஜெபம் பண்ணான், ஆண்டவரே என்ன செய்யணும், அந்த தண்டை பின்தொடரலாமா, என் சத்துருக்களை நான் பின்தொடர்ந்து செல்லலாமா என்று கேட்டான். கர்த்தரோடு பேசினார். எல்லாம் தேவ சித்தம். ஒரு வாழ்க்கையிலும் தேவன் சில காரியங்களை அனுமதிப்பார், அது யாரும் தடுக்க முடியாது. யோபு பரிசுத்தன், வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களில் ஒரு பரிசுத்தவான் என்கிற அந்த பட்டியலில் உள்ள ஒரு தேவ மனுஷன். அவனுக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பம் வந்ததுன்னு அவனுக்கு தெரியவே செய்யாது. அங்கலாய்க்கிறான், கதறுகிறான், அழுகிறான். எல்லாம் இழந்தாச்சு, சரீரமும் அழுகி போச்சு. மனைவி ஒரு நல்ல அன்பான மனைவி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சில வித்தியாசமாக பிரசங்கிப்பார்கள். நான் நினைக்கிறேன், யோபுடைய மனைவி யோபுவை மிகவும் நேசித்த ஒரு மனைவி. அந்த சூழ்நிலையில் யோபோடு இருந்தாள். சரீரமெல்லாம் புண்கள் அழுகி இருக்கிறது. அந்த மனைவி அவனோடு இருந்தாள். அதான் ஒரு மனைவி, அதான் ஒரு கணவன். மனைவி மட்டும் உள்ள கணவன் அப்படிதான் இருக்கும். அப்படிப்பட்ட யோபின் மனைவி சொல்லுகிறாள், செத்து போகும். அந்த தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்னதுதான் ஒரு தப்பான வார்த்தை. அந்த அளவுக்கு. ஏன்னா அவளுக்கு என் புருஷன் எவ்வளவு தேவனுக்கு பயந்த மனுஷன், அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா? கர்த்தர் யோபின் மனைவி ஒன்றும் கடிந்து கொள்ளவில்லை, அவளை தண்டிக்கல். அவள் வெப்பராளத்தில் சங்கடத்தின் மிகுதியினால் அவள் பேசினான். அந்த யோபுக்கு எதற்கு இந்த பிரச்சனை வந்து தெரியாது. ஆனால் ஒரு நாளே கர்த்தர் அவரை கைத்திருந்தார். இழந்த எல்லாம் ரெட்டிப்பாக கர்த்தர் கொடுத்தார். அதே மனைவியோடு இருந்து தான் 10 குழந்தைகளையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன், நம் ஆண்டவர் எவ்வளவு மகிமையான தேவன். அவர் நம்புகிற மனிதர்களை கைவிடாத தேவன். ஆமென், ஸ்தோத்திரம். நானும் நீங்களும் அவரை நம்பி இருந்தார், அவரை விசுவாசித்தார். வேதம் சொல்லுறது, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் சொன்ன, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்ம விசுவாசிக்கணும், கர்த்தரை பற்றி கொள்ளணும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையும் தேவ சித்தப்படி வைத்திருக்கணும். தேவ சித்தப்படி தேவனுக்கு பயந்து நம்ம வாழ்ந்தால் நிச்சயமாகவே நமக்கு துன்பங்கள், வேதம் சொல்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்று அவனை விடுவிப்பார். ஆமேன், அல்லேலூயா. துன்பங்கள் அநேகம் வரணும். வந்தால் தான் நானும் என்ன சொல்கிறேன் உங்களை சொல்லலை. எனக்கு நான் இது அப்படி தான் சொல்லுவேன், ஆண்டவரே துன்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கட்டும். துன்பம் வந்துக்கிட்டே இருந்தால் நாம் ஆண்டவரே எசப்பா எசப்பா எசப்பான்னு கூப்பிட்டு கொண்டே இருப்போம். கொஞ்சம் துன்பங்கள் குறைஞ்சிட்டேன்னா அந்த ஏசப்பான்னு கூப்பிடுறதும் குறைஞ்சி போகும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். அதான் துன்பம் வந்துக்கிட்டே இருந்தா கர்த்தாவே சோதரம் 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 ஏசப்பான்னு கூப்பிட்டு கொண்டே இருப்போம். சோதரம் துன்பம் வருகிற எல்லா துன்பத்துக்காக கர்த்தருக்கு சோதரம். பிரைஸ் தி லார்ட்.
யார் யாரெல்லாம் எனக்கு துன்பத்தை கொண்டு வர அவர்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. துன்பம் வரட்டு, பிரச்சனை வரட்டு, நெருக்கம் வரட்டு, அவை எல்லாவற்றையும் தப்புவிக்க நமக்கு ஒரு தேவன் உண்டு. ஆமென். அவை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து. எத்தனை அளவுக்கு நான் நினைக்கிறேன், எந்த அளவுக்கு துன்பை நம்மை நெருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவனுடைய கிருபை நம்ம மேல் இறங்கி கொண்டே இருக்கும், உங்கள் மேல் இறங்கி கொண்டே இருக்கும். அதை நீங்கள் காண்பீர்கள். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை அந்த வாசத்தை நம்ம இப்போ அதை பற்றி தான் பரிசுத்த ஆவி நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். கர்த்தர் நம்ம மேல் நோக்கமாகி நமக்கு இறங்குற தேவன். ஸ்தோத்திரம். நாம் இப்போ சில காரியங்களை சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஜெபணுமா? பரிசுத்த ஆவியானவரே ஜெபத்தை நடத்தி தருவாராக. முதல்ல பொதுவான சில ஜெப குறிப்புகளாக ஜெபிக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், பெரியவர்கள், மனைவியோ புருஷனோ பெரியவர்களோ யாராக இருந்தாலும் உள்ளூரிலும் வெளியூரிலும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தங்கி படிக்கிற வேலை பார்க்கிறவங்க ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணுமா? விஷயம் தெரிஞ்சுல்ல. நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், பெரியவர்கள் வெளியூரில், நம்ம குடும்பத்தை விட்டு வெளியூரில் தங்கி படிக்கிறவர்களுக்காக வேலை பார்க்க ஜெபம் பண்ணும். பரிசுத்த தேவன் எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு நபருக்காக ஜெபிக்கும். விசேஷமாக ஆண்டவர் வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் வேலை நிமித்தம் படிப்பு நிமித்தம் தங்கியிருக்கிற இந்த குடும்பத்தில் உள்ள அருமையானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சோத்திரம் எல்லாருக்காக இடத்துல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர் தங்கி இருக்கிற இடத்துல தேவ கிருபையில் சூழ்ந்தோண்டு நல்ல சுகம் இருந்தாலும், நல்ல தேவனோடு நடக்கிற கிருபையை தாரும். தேவனை மட்டும் மறந்து விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். செபிக்கவும் துதிக்கவும் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கவும் கிருபை தாரும். எந்த பொல்லாத நட்புகளும் சகவாசங்களும் உலகமும் பிள்ளைகளை மேற்கொண்டு விடாதபடி என் அருமை தேவன், நாங்கள் இந்த இடத்துல ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை எங்கள் குடும்பத்தின் அங்கத்திரலை கர்த்தர் பரிசுத்த வேலையெடுத்து காத்துக்கொள்கிறாங்க. நல்ல சுகம் வளர்ந்தாரும். வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல இந்த கிருபை இன்னும் அதிகமாக தாங்கட்டும் ஐயா. நல்ல சுகம் வளர்ந்தாரும். ஆண்டவரே, வேலை செய்வதற்கு படிக்கிறதுக்கு நல்ல அனுகூலமான வாசகத்தை திறந்து தருவீராக. ஒரு தனிமை உணர்வு அவளை நெருக்காதபடி அவள் தேவனோடு சேர்ந்து ஜீவிக்கும் கிருபைத்தாரும். நல்ல நாங்கள் பேசும்போது நல்ல சந்தோஷமான காரியங்களை பகிர்ந்து கொள்ள, சுகபர காரியங்களை பகிர்ந்து கொள்ள, நான் தேவனுக்குள் வாழ்கிறேன் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ள கிருபைத்தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்து பிதாவே, ஆமென். நம்முடைய குடும்பத்தில் இருந்து வெளியூரிலும் வெளிநாடுகளும் தங்கி படிக்கிற பிள்ளைகளை வேலை செயல்படுத்துகிற ஆசிரியர் முடியாத சோதரணும். சோதராம் சோதராம் சோதரம் அல்லேலூயா. இந்த நாளுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தரும்படியாகவும் நம்முடைய உள்ளத்தில் யாருக்கு மேலேயும் எந்த பகை உணர்வு இல்லாதபடி கர்த்தர் காத்து முடியாது ஜெபம். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் யார் மேலேயும் எந்த பகை, கோபம், எரிச்சல் ஒன்றும் எங்களை மேற்கொண்டு விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, ஒரு சவுலுக்கு நல்ல தேவ மனுஷனாக அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆண்டவரே, ஆனால் ஒரு சிறிய வார்த்தை, இஸ்ரவேல் ஸ்திரீகள் பாடினது பாடலின் வார்த்தை அந்த இருதயத்தை கடினமாக காயப்படுத்துறதுனால, ஆண்டவரே, அவன் அந்த சந்தோஷத்தை அவன் ஏற்றுக்கொள்ள முடியாதனால அவன் எரிச்சல் பட்டான். அந்த எரிச்சல் அவனோட வாழ்க்கையே தோல்விக்குள்ளாக்குன்னு பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கும் அப்படிப்பட்ட எரிச்சல்களோ கோபங்களோ பகை உணர்வுகளோ வராதபடி பரிசுத்த தேவன் எங்களை கண்மணி போல பாதுகாத்து முடியாது ஜெபிக்கிறப்பா. யாருக்கும் இனி தீராத பகைகள் என்னுடைய குடும்பத்தில் உள்ள அங்கத்தினருக்குள்ள, ஆண்டவரே, விசேஷமாக மாமியார் மருமகளுக்குள்ள நிறைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்னுடைய குடும்பங்களில் ஒருவேளை வெளியே நாங்கள் சில காரியங்களை பேசாவிட்டாலும் மனதுக்குள்ளே யார் மேலேயும் எந்த எரிச்சலோ கோபங்களோ பொறாமைகளோ பகைகளோ ஆண்டவரே இல்லாதபடி எங்களுடைய இருதயம் லகுவாகும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இதில் நான் அடியேனும் இந்த ஜெபத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாரும். எங்களுடைய இருதயங்களை லகுவாக்கும், கோபங்களை மாற்றும், எரிச்சலை மாற்றும், பகைகளை மாற்றும். கர்த்தர் கிருபையாயிரும். இதோடு ஆண்டவரே, நாளில் முழுவதும் இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக்கி தாரும். இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் எல்லா இடத்திலும்
இந்த நாமத்தை மேமிக்கா ஜீவிக்க போக வர ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாவற்றும் நம்முடைய பிரச்சனைகளோடு நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்து பிதாவே ஆமென். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நம்முடைய உள்ளங்களில் தீராத பகைகள், நான் பல நாட்களில் பல இடங்களில் சொன்னது தான், எனக்கு 1-2 பேர் மேலே சில பகைகள் ஆரம்பங்களில் இருந்தது உண்டு. அதற்காக எனக்கு தேவன் உணர்த்தினபடி அவளுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவளோடு சந்தோஷப்படும்படியான நாட்களையும் தந்தார். முதல்ல அதை மறக்க செய்தார். நீ இதயத்தை விட்டு அந்த கோபத்தை ஏன்னா அவர்கள் அந்த அளவுக்கு எனக்கு தீமை செய்திருந்தார்கள். சோத்திரம். ஒருவேளை அவர்கள் அதை நினைத்தாலோ இல்லையோ, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதெல்லாம் அவளுக்காக உள்ளத்தில் ஒரு நல்ல எண்ணத்தை தந்தார். கடுமையான கோபம் கிடந்தது, உண்மை, கடுமையான கோபம் கிடந்தது. ஆனால் அவளுக்காக அவளை ஆசீர்வதித்து ஜெபிக்க எனக்கு கர்த்தர் உணர்த்தினார். அதை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்க கிருபை செய்தார். அந்த பகை, அந்த கோபம், எரிச்சல் எல்லாம் மாறி இன்றைக்கு சந்தோஷமாக அவளை தினந்தோறும் அவளுக்காக அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க நான் ஒரு கிருபை தந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட அதனால் என் உள்ளமும் நல்ல லெகுவாயிட்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதுபோல் உங்கள் எல்லாருக்கும் அந்த கிருபையை தருவாராக. பகை உணர்வுமாறும் இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் தரணும். அல்லேலூயா. சோத்ராம் சோத்ராம் சோத்ரம். அதுபோல் நம்முடைய இந்த நாளில் நம்முடைய படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் உண்டாகணும். சில பரீட்சைகள், அதாவது வேலை பார்க்குற இடங்களில் சில டெஸ்ட்டுகள் உண்டு. அது ப்ரொமோஷனுக்காக, இன்க்ரிமெண்ட்டுக்காக சில கம்பெனிகளில், அரசாங்கத்தில் கூட சில காரியங்கள் இருக்கிறது. சில கம்பெனிகளில், பேங்கில் வேலை செய்கிறவர்களுக்கு ப்ரொமோஷனுக்காக சில டெஸ்ட்டுகள் இருக்கிறது. ஆசிரியர் வேலை செய்கிறவர்களுக்கு பல வேலை சம்பந்தமான காரியங்களுக்கும் நிறைய டிஎன்பிஎஸ்சி நிறைய பரீட்சைகள் இருக்குது. இதற்கெல்லாம் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவோ, கர்த்தர் தாமே தேவ பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நல்ல வழிவாசலை திறக்க முடியாது. ஜெபனும் அன்பின் ரட்சகரே, பரிசுத்தமான தேவனே, ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக, அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். துறை சம்பந்தமான பரீட்சைக்காக ஆயத்தப்படுகிற, அரசு தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற ஆண்டவரே, ஆசிரியர் பயிற்சி, அதற்கு அந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு மத்திய துறைக்காக வேலைக்காக ஆயத்தப்படுகிற யூபிசி சம்பந்தமான தேர்வுள்ளவர்களுக்காக, தமிழ்நாட்டில் உள்ள மாநில டிஎன்பிஎஸ்சி பரீட்சை எழுதுவர்களுக்காக நிறைய பரீட்சைகள் இருக்கிறதப்பா. அதற்காக ஆயத்தப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வருஷத்தில் அப்படிப்பட்ட தேர்வு எழுதுகிறவர்களுக்கு ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயமான வாசலை திறக்க முடியாது ஜெபிக்கணும். அதில் டெஸ்ட்டில் பாஸ் ஆகி வரும்போது அநேகருடைய ஆண்டவரே சோத்திரம், தேவனை அறிந்தவருடைய பெயர்கள் மிகவும் குறைவாய் இருப்பது போல் எங்களுக்கு நாங்கள் அறிகிறோம்ப்பா. தேவனே, இந்த பிள்ளைகளுக்கு வாசலை திறப்பீராக, நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. தேவன்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்ப்பா. மனிதர்களால் முடியாத ஆண்டவரே சோத்திரம். நாங்கள் ஒருவேளை அறிவு குறைந்தவர்கள், திறமை குறைந்தவர்கள், ஞானம் குறைந்தவர்கள். தேவனுடைய பிள்ளைகள் அற்புதத்தை செய்து இப்படிப்பட்ட துறை சம்பந்தமாக பரீட்சை எழுதுகிறவர்களுக்கு அந்த வருஷத்தில் நல்ல வாசலை திறந்து இந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்பட முடியாத நல்ல வேலை வாய்ப்புகளை, துறை சம்பந்தமான பரீட்சை எழுதுவர்களுக்கு நல்ல உத்தியோக உயர்வுகளை, சம்பள உயர்வுகளை கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் சொல்லிடுறேன். இந்த பிள்ளைகளை மென்மேலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். யாக்கோபுக்கு கொடுத்த மகிமையான சுதந்திரமான வாக்குத்தத்தங்களை இந்த பிள்ளைகள் மேல் வைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி. ஏசப்பா நாமத்துக்கு கேட்க சொல்ல பிதாவே ஆமென். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், அறிவும், புத்தியும் தர முடியாத சோதரணும். சோதரம் துறை சம்பந்தமான பரீட்சை எழுதுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல கிருபை தர முடியாத சோதரணும். சோதரம் அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்மளை தனிப்பட்ட ஜீவியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் பேசுகிற முதல்ல நம்முடைய பேசுகிற பேச்சு, கேட்கிற கேள்விகள், பார்க்கிற பார்வைகள், இந்த 3 காரியத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, அது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறது? ரொம்ப கவனமாக வாழ வேண்டிய காலங்கள். எங்கே பார்த்தாலும் அசுத்தம், சுத்தமெல்லாம் மாறி அசுத்தமாக உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த அசுத்த உலகத்தில் கர்த்தருக்குன்னு சுத்தமாக மட்டுமில்லை, பரிசுத்தமாக. அதற்கு நம்முடைய கண் மிகவும் கவனம், நம்முடைய வாய் மிகவும் கவனம், நம்முடைய காது
இந்த 3 அவயவங்களையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். பரிசுத்தமுள்ள தேவனே, ஆண்டவரே, கண்களை பற்றி வேதத்தில் அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. எனக்கு கண்ணுக்கு கலிக்கம் போடணும்னு பார்க்குறோம். சோத்திரம், என் கண்களினால் நாங்கள் பாவம் செய்யாதபடி இந்த நாளிலே ஆண்டவரே, முற்காலத்தை போல் அல்ல, இன்றைக்கு மிகவும் அசுத்தமான ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அசுத்தத்தை கையிலேயே சுமந்து கொண்டிருக்கிறோம். வீடுகளுக்குள்ளேயே நிறைய வைத்திருக்கிறோம். தேவனே, அவைகளின் மத்தியிலும் ஆண்டவரே, எங்கள் கண்கள் உமக்கு பிரியமானதை மாத்திரம் பார்க்க கர்த்தருக்கு ஒரு தெய்வ பயத்தை கட்டிடும்படியாக ஜெபிக்கிறோம். யாரும் பார்க்கவில்லை, நானும் அந்த கருவியும் தானே இருக்கிறேன் என்று யாருக்கும் துணிகரங்கள் வராதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் என்னை பார்க்கிறார் என்ற தெய்வ பயத்தோடு ஜீவிக்க எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் அடியேனுக்கும் எல்லாருக்கும் அந்த கிருபையை தந்து கர்த்தர் காத்துக்கொள்ள முடியாது ஜீவிக்கணும். என்னுடைய கண்களினால் பாவம் செய்யாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரை மிகவும் கவனமாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை தான். அதே போல் ஆண்டவரே, எங்களுடைய காதுகளினால் கர்த்தருக்கு சித்தமில்லாத, கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நான் கேட்பதற்கு ஆசைப்படாதபடி கர்த்தரை காத்துக்கொள்ளும். அதற்கு விலகி ஓட கர்த்தர் கிருபை தாரும். அதே போல் எங்களோட வாய் கர்த்தருக்கு பிரியமானு பேசணும்ப்பா. வாயின் வார்த்தைகள்னால யாரும் காயப்படக்கூடாது. எங்களுடைய குடும்பங்களில் நான் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை உருவாகுவதற்கு ஆண்டவரே, எங்களோட வாயின் வார்த்தைகள் காரணமாக இருக்கக்கூடாதப்பா. தேவனே சோத்திரம், அநேக இடங்களை பார்க்கும் வாயின் வார்த்தைகளால் எத்தனை பயங்கரங்கள், எத்தனை மரணங்கள், எத்தனை பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் ஆண்டவரே உருவாகிறதை ஒரு வாயின் வார்த்தையினாலே நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. அதுக்கு அதே போல் ஆண்டவர் அதே வேளையில் எங்களோட வாயின் வார்த்தையினால் யாரும் காயப்படக்கூடாது, யாரும் வருத்தப்படக்கூடாது, யாரும் சங்கடப்படக்கூடாது. இந்த பிரச்சனைகள் வாயின் வார்த்தையினால் உருவாக்கக்கூடாதப்பா. அப்படி நாவை காத்துக்கொள்ள கிருபைத்தாங்க. என்னோட நாவு என் ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தும்னு பார்க்கிறோம். அப்படியான அந்த நாவை எவ்வளவு கவனமாக கையாள வேண்டும் என்பதை கர்த்தருடைய ஆவியான கற்றுதற்காக சோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்க அடியானும் நம்முடைய பிள்ளைகளாகி ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நாங்கள் நாவை மிகவும் கவனமாக உபயோகிக்க நாவை நீர் கட்டி போடும்படியாக ஜபிக்கிறோம். நாவுக்கு நீர் கடிவாளம் போடும்படியாக ஜபிக்கிறோம். கடிவாளம் போடும்படியாக ஜபிக்கிறோம். இந்த அவயவங்களெல்லாம் வேதம் சொல்லுறது கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்படணும். ஆண்டவரே, கைகள் கிறிஸ்து இயேசு சிலுவை அறையப்படணும். கண்கள் கிறிஸ்து இயேசுவோடு சிலுவை அறையப்படணும். எங்களுடைய சிந்தனை மண்டலம் கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவை அறையப்படணும். என்னோட கால்கள் கர்த்தருக்கு பிரியமான இடங்களுக்கு போகாதபடி கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்படணும். என்னுடைய இருதயங்கள் பொல்லாதவளை சிந்தியாதபடி ஆண்டவரே கிறிஸ்து இயேசு கூட சிலுவை அறையப்படணும்ப்பா. என்னுடைய கண்கள், என்னுடைய காதுகள், எல்லா 5 பலன்களும் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்தோடு ஜீவிக்க கிருபைத்தார். இயேசுப்பா, ஜெபத்தில் கலந்து கொண்டு எல்லாருக்கும் அந்த கிருபைத்தார். எப்படியா என்னுடைய மகிமையின் ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக இருக்கணும். நாங்கள் வாயினால், காதுனால், கண்களால் பாவம் செய்து கெட்டு போகாதபடி கர்த்தரை வேலை எடுத்து காத்துக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்து பிதாவே, ஆம். அல்லேலூயா. என்னுடைய கண்களை, என்னுடைய காதுகளை, என்னுடைய வாயை கர்த்தரை வேலை எடுத்து காத்த முடியாத சோதரணும். சோதராம் சோதராம் சோதரம். அல்லேலூயா. நமக்கு நல்ல தேவ சமாதானத்தை கர்த்தர் தரணும். நம்ம இதிலெல்லாம் கவனமாக இருந்தால் தேவ சமாதானம் நம்ம நிரப்போம். இல்லைன்னா நம்ம மனசாட்சியை நம்ம என்னைக்கும் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கோம். மனசாட்சி குற்றப்படுத்தாதபடி நம்முடைய இருதயம் எப்போ சமாதானமாக காணப்பட ஜெபணும். ஆண்டவரே, இருதயம் சமாதானமாக காணப்பட கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, எல்லா காவலோடும் எங்களுடைய இருதயத்தை காத்துக்கொண்டு வேது சொல்வது எங்களால் முடியலப்பா. சோத்திரம். இந்த இருதயம் பொல்லாத இருதயம், திருக்குள்ள இருதயம், கள்ள இருதயம், தீமையான சிந்திக்கிற இருதயம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதே வேளையில் கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை தர தேவன் என்னுடைய இருதயத்தில் தேவ சமாதானம் ஆட்கொண்டு அதை எங்கள் குடும்பங்களே எல்லாரும் அந்த தேவ சமாதானம் ஆட்கொள்ள கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்து பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். நல்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை புசிக்காதபடி கர்த்தர் காத்தணும். வேதத்தில் இஸ்ரவேலை எவற்றை புசிக்க வேண்டும், எவற்றை புசிக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். அப்படியானால் வேத பிரமாணம் சத்தியம். அப்புறம் நாம் புசிப்பு, குடிப்பு எல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அது கர்த்தர் கிருபையுடைய ஜெபம். பரிசுத்தமான தேவனே, எங்கள் நாவு ரொம்ப ருசியானவரை நாடாதபடி ஆண்டவரே, தேவனுக்குள்
தேவனுக்கு எங்களுக்கு அனுமதித்திருக்கிற நல்ல ஆகாரங்களை புசிக்க கிருபை தாரும். தீங்கு விளைவிக்கிற பொல்லாதவளை புசியாதபடி கர்த்தர்களை காத்துக்கொள்ளும். மிகவும் ருசியாக இருக்கிறது, கண்களுக்கு பிரியமாக இருக்கிறது, முகர்வதற்கு நல்லா இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் தீமையான எங்களுக்கு சரீரம் ஒத்துக்கொள்ளாத ஆகாரங்களை புசித்து அதனால் நாங்களே எங்கள் தீமையை வருவித்துக் கொள்ளாதபடியும் கர்த்தர்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நாவையும் கவனமாக பாதுகாத்து கொள்ளணும். ஆண்டவரே, எங்களுடைய நாங்கள் புசிக்கிற ஆகாரங்கள் தேவன் பிரியமாக இருக்க கர்த்தர் கருவத்தார். இயேசு கிறிஸ்து நாமத்து பிதாவே, ஆமேன். சோத்திரம். இந்த நாளிலும் சில வழக்குகள் சம்பந்தமாக யாராவது கஷ்டத்தோடு இருப்பார்களானால் அந்த வழக்கிலிருந்து நல்ல விடுதலை தர முடிய ஜெபம். அன்பு ரட்சகரே, பரிசுத்த தேவனே, ஆண்டவரே, வழக்கு சம்பந்தமாக ஆண்டவரே சோத்திரம், காவல் நிலையங்களிலும் அல்லது நீதிமன்றங்களிலும் படியேறி கொண்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நான் ஒன்று செய்யவில்லை, என்மேல் இந்த பழி சுமத்தப்பட்டிருக்கிறது யாராயிலும் ஜெபத்தில் கலந்த குடும்பத்தில் யாராயிலும் இப்படிப்பட்ட சிக்கல் இருப்பார்களானால் நீதியுள்ள தேவன், நியாயம் செய்கிற தேவன் பிள்ளைகளுக்கு கிருபை கொண்டு நல்ல விடுதலை தர முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்து பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் நல்ல விடுதலை கர்த்தர் கொண்டு தர முடியாத சோதரணும். சோதராம் சோதரம். அல்லேலூயா. நம்முடைய குடும்ப வாழ்க்கை கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதமாக இருக்கணும். குடும்பம் தேவனால் உருவாக்கப்பட்டது. ஏற்ற துணையில் கர்த்தர் தந்திருக்கிறார். தேவன் தருகிற துணையாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். சோத்திரம். நாளிலும் சில காரியங்கள் நம்ம கேள்விப்படுகிறோம். அதனுடைய பிற்காலம் மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. நம்ம கண்களால் பார்க்கவும் செய்கிறோம், கேள்விப்படுகிறோம், துயரப்படுறோம். ஆனால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. முதல்ல நம்ம ஆலோசனை அவர்கள் கேட்கவும் இல்லை. வேதம் சொல்கிற ஆலோசனையோ, பெரியவர்கள் சொல்கிற ஆலோசனையோ, அல்லது நம்மை நடத்துகிற தேவ மனுஷன் சொல்கிற ஆலோசனையை கேட்பவருக்கு மனம் ஒத்துக்கொள்ள வச்சு. ஏன்னா சத்ருவானும் அந்த இருதயத்தை அப்படியே கையில் பிடித்து வைத்துக்கிட்டான். அவரை பார்க்குறோம், அந்த அம்பு துளைத்து தான் போகிறது. அநேக வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அந்த பரிதாபமான சூழ்நிலைகளுக்கு அந்த அம்பு நினைச்சுக்கிறது, இருதயத்தை துளைத்து ஒரு வாழ்க்கையை பாழாக்கி விடுது. நம்ம மிகவும் கவனமாக நம்ம தேவனால் கர்த்தருடைய கிருபைக்குள்ளே இணைக்கப்படும். ரொம்ப முக்கியம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை தந்து காத்துக்கொள்வராக. சரி, நம்முடைய குடும்பங்களில் தேவ அன்பும் தேவ சமாதானம் காண்போம். ஜோமனும் அதற்கு அந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ள நாம் பிரயாசப்படும். வேறு சொல்லு, ஆத்துமாவை காத்துக்கொள். நம்மளால் காக்க முடியாது, ஆனால் கர்த்தர் காத்து. அப்போ நம்ம அதுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக பிரயாசப்படணும். அப்போ நம்ம குடும்பத்தில் நல்ல சமாதானம் உண்டாக நம்ம பிரயாசப்படணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சு, நடக்கைகள், வேலை செய்கிற இடத்துல நல்ல சமாதானம். அந்த சமாதானத்தை கர்த்தர் ஒருவருக்கு ஒரு குடும்பத்தில் ஐக்கியமாக இருக்கணும். ஒருவருக்கு அதிகமாக ஜெபிக்கணும். ஒருவருக்கு உதவி செய்யணும். ஜோமனுமா அன்பின் பரிசுத்த குடும்பத்தில் நல்ல சமாதானம், சந்தோஷம், ஒருவருக்கு புரிந்து கொள்ள நல்ல கிருபையை தந்து ஒருவர் தாங்க, ஒருவருக்காக ஜெபிக்க, ஒருவருக்கு ஒரு குறைபாடு உண்டானால் அதற்காக தேவனிடத்தை ஜெபித்து அந்த குறைகளை சில மாற்ற முடியாத குறைகளை ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் கர்த்தர்களை சந்தோஷமாக ஜெபிக்க, குடும்பங்களை நல்ல கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். ஒருவருக்கு உதவி செய்ய நல்ல குணங்கள் உருவாகட்டும் ஐயா. ஒருவரை நன்றாக புரிந்து கொள்ளட்டும் அண்ணாவரே. எல்லாவற்றுக்கும் தனி ஜெபம், குடும்ப ஜெபம், தேவனோடு சேர்ந்து ஜெபிக்கிற அனுபவம் உண்டாக முடியாத, குடும்பத்தை நல்ல சமாதானம் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்து பிதாவே, ஆமென். நம்முடைய குடும்பங்களில் நல்ல சமாதானம், சந்தோஷம் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தர முடியாத சோதரணும். சோதராம் நாளிலும் ஆகாய மார்க்கமாக, தரை மார்க்கமாக, கடல் மார்க்கமாக பிரயாணம் எல்லா பிரயாணங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதம் ஜெபம். பரிசுத்த தேவன் தொழில் சம்பந்தமாக கடலில் பிரயாணம் பண்ண நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆபத்து நிறைந்த ஒரு பயணமாக இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை வேலையெடுத்து காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறப்பா. சோதரம் ஆண்டவரே, உங்கள் குடும்பத்தில் அங்கத்தில் அப்படி பிரயாணமாக இருக்க எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிரயாணத்தை ஆசீர்வதியும். ஆகாய மார்க்கம், தரை மார்க்கம் எல்லா பிரயாணத்திலும் நாங்களும் இவங்க கவனமாக எங்களுடைய பிரயாணங்களை வைத்துக்கொள்ளவும் கர்த்தர்களுக்கு கிருபை ஆண்டவரே சோத்திரம். அனுமதிக்கப்பட்ட வேகத்தில், அனுமதிக்கப்பட்ட இடங்களில் கவனமாக எங்களுடைய வாகனங்கள் ஓட்ட கிருபை பரிசுத்த ஆவியான நடத்தவப்பா. உடைய சமூகம் நடத்தபடியாக ஜெபிக்கிறோம், காத்துக்கொள்ளும். என்னுடைய குடும்பத்தை எல்லாருக்கும், எல்லா ஆபத்துக்கும், இக்கட்டுக்கும், பொல்லாங்களுக்கும் ஆண்டவரை கர்த்தர் விலைக்கு காத்துக்கொள்ளும். எம்மட்டு காத்த தேவன் இன்னும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்து பிதாவே, ஆமென். பிரயாணங்களை ராசிக்க முடியாத சோதரணும். சோதராம் நம்முடைய வருமானத்தை ராசிக்க முடிய ஜோனும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் செய்கிற தொழிலை ஆசீர்வதியும். கண்டுகாலிகள் வளர்க்கிறவருடைய
அதன் மூலமாக அவருடைய வருமானம் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தோட்டங்கள், மரங்கள், தென்னை மரங்கள், வாழை மரங்கள், ஆண்டவரே பலவிதமான ரப்பர் மரங்கள், இப்படி அதை வளர்த்து அதன் மூலம் பலனுக்காக எதிர்பார்க்கும் நல்ல பலன் தாரும். நோய் நொடிகள் வராதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவர் இயற்கையினால் எந்த விதமான சேதங்கள் அந்த விருட்சங்கள் வராதபடி காத்துக்கும். நல்ல பலங்களை தாரும். நம்முடைய பிள்ளைகளை வருமானங்களை ஆசீர்வதியும். எல்லா வீண் செலவுகளும் விலை காத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருக்குள்ள காணப்பட ஜெபமும் அனந்தரமும் ஜெபிக்கவும் துதிக்கவும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கிருபைத்தாரும். தேவனோடு சஞ்சரிக்க கிருபைத்தாரும். தேவனுடைய வழிநடத்தலுக்கு நாங்கள் உட்பட்டு ஜீவிக்க எங்களுக்கு கிருபைத்தாரும். தேவனுடைய வழிநடத்தல் எங்களுடைய விருப்பப்படி அல்ல, தேவனுடைய வழிநடத்தல் வேணும். கிருபைத்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கிருபைத்தாப்பரே, அருமையான அந்த ஜெபவெளிக்காக சோதனை கொஞ்ச நேரம் நம்முடைய பாதத்தை தரித்து ஜெபிக்க நல்ல கிருபைகளுக்காக தொடர்ந்து நடத்தும். ஜெபித்த எல்லா தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.